நம்முடைய எல்லா ஆண்டவராய் கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போமாக. ஒரு புதிய மாதத்தின் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை மறுபடியும் ஆராதிக்க, துதிக்க, சோத்தரிக்க தேவன் தந்த மேலான ஸ்லாக்கியத்திற்காக உள்ளம் நிறைந்த நன்றியோடு கூட எல்லாரும் கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போமாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நெருக்கம். இன்றைக்கும் இந்த ஆராதனையிலும் நம் ஒவ்வொருவரையும் குறித்ததான தேவனுடைய திட்டம், அவருடைய சித்தம் நிறைவேற ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் நம்மை தாழ்த்தி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போமாக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் இல்லாமல் நாங்கள் எதையும் செய்யக்கூடாது. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஒவ்வொரு பகுதிகளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர எங்கள் இருதயங்களை தாழ்த்தி நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலே எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆத்மா, எங்களுடைய சரீரம், எங்களுடைய சிந்தை முழுவதையும் நீர் ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய திருக்கரங்களை எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜீசஸ், ஹல்லேலூயா. நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. உம்முடைய திருக்கரங்களை எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஜீசஸ், ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்த வழி நடத்தும். சகல மகிமை, கனம், துதி எல்லாவற்றும் உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். சேர்ந்து பாடுவோம். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். ஆருயிர் அன்பராயுடனே திவ்ய பாதையிலே இயேசு பரன். சொல்லுங்க. ஆருயிர் அன்பராயுடனே திவ்ய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே. சொல்லுங்க. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்தே மகிமை சேர்ந்தனரே பூரணராய். எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்தே மகிமை சேர்ந்தனரே காத்தனரே. கர்த்தரின்மை கருணையினால் தூய சேவை செய்ய காத்தனரே. கர்த்தரின்மை கருணையினால் தூய சேவை செய்ய கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே. ஆமென். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே
பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுகிரகித்தார். அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுரராய். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுரராய். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே. ஆமென். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். ஆவியும் மணவாட்டியும் அவளுடனே வாரும் என்றழைக்கின்றாரே, வாரும் என்றீர் சொல்லுவோம். ஆவியும் மணவாட்டியும் அவளுடனே வாரும் என்றழைக்கின்றாரே. சீயோனே நீ பார், உனக்காய் நாயகன் இயேசுதாம் வெளிப்படுவார். சீயோனே நீ பார், உனக்காய் நாயகன் இயேசுதாம் வெளிப்படுவார். கிருபையிதே தேவ கிருபையிதே, சொல்லுங்க. கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? நம்முடைய காருண்யத்தினாலே நம்மை அவரண்டை இழுத்துக் கொண்ட கர்த்தரை போற்றி பாடுவோம். நம்முடைய இருளான வாழ்வில் ஒளியாய் வந்த தேவனை நன்றியோடு பாடுவோம்.
கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். சேர்ந்து பாடுவோம். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி சிநேகம். காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் காணட்டும் உம்மை களிப்போடு இன்னமும். குருசத்தின் இரத்தம் குரல் கொடுக்கட்டும், கும்பிடுவோரை குணமாக்கும் தேவன். சேர்ந்து பாடுவோம். காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் காணட்டும் உம்மை களிப்போடு இன்னமும். காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் காணட்டும் உம்மை களிப்போடு இன்னமும். குருசரின் இரத்தம் குரல் கொடுக்கட்டும், குருசரின் இரத்தம் குரல் கொடுக்கட்டும், கும்பிடுவோரை குணமாக்கும் தேவன். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி சிநேகம். ஜீசஸ், ஹல்லேலூயா. இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோர் இனியாவதுவும் திருமுகம் காண, நாதாவும் சிநேகம் பெருகட்டும் என்னில். என்னை காணுவோர் உம்மை காணட்டும். அர்ப்பணித்து பாடுவோம். ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆமென். ஜீசஸ், ஹல்லேலூயா. இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோம் இனியாவதுவும் திருமுகம் காண. இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோம் இனியாவதுவும் திருமுகம் காண. நாதாவும் சிநேகம் பெருகட்டும் என்னில், நாதாவும் சிநேகம் பெருகட்டும் என்னில். என்னை காணுவோர் உம்மை காணட்டும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி சிநேகம். ஜீசஸ், ஹல்லேலூயா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீ பெருகவும், நான் சிறுகவும் நீ பெருகவும், தீபத்தின் திரியாய் எடுத்தாட்கொள்ளும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி சிநேகம். நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம்.
நான் நிற்பது, நிர்மலமாக இருப்பது எல்லாம் ஆண்டவருடைய சுத்த கிருபை. கடந்த 6 மாதங்களும் அற்புதமாக நம்முடைய ஆச்சரியமான கிருபையினாலே நம்மை நடத்தி கொண்டு வந்த தேவனாகிய கர்த்தர், ஆமென், அவர் நம்மேல் வைத்த இரக்கங்களினாலே இந்த 7ஆம் மாதத்திலும் பிரவேசிக்க கர்த்தர் தந்த கிருபைக்காக எல்லாரும் ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் நம்ம எல்லாருடைய ஜீவன் ஆண்டவருடைய பார்வையிலே அருமையாய் எண்ணப்பட்ட தயவுக்காக கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சங்கீதக்காரன் சொல்வது போல, ஆமென், கர்த்தர் இம்மட்டும் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலே ஆமென் எவ்வளவு நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமா இருந்து நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஜீசஸ், ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலவெளியில் நீர் மாத்திரம் எங்கள் மத்தியிலே உயர்த்தப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்கள் மீது காண்பித்து வருகிற நம்முடைய அற்புதமான செயல்களுக்காக, ஆச்சரியமான கிருபைகளை நினைத்து இந்த காலவெளியிலே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஜீசஸ், ஹல்லேலூயா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. எல்லாரும் சொல்லுங்க. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் தங்கி வந்தது. உங்க கிருபைதான் என்னை நடத்தி வந்தது. உங்க கிருபைதான் என்னை தாங்கி வந்தது. உங்க கிருபைதான் என்னை நடத்தி வந்தது. கிருபையே சொல்லுங்க. கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இதே. சொந்து போன நேரங்களெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இதே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே எல்லாரும் சொல்லுவோம். கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இதே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இதே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொல்லுங்க. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கரங்களை தட்டி அவருடைய மாறாத கிருபைகளுக்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா. நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் தேவனாகிய கர்த்தர். அவருடைய வார்த்தை என்றென்றைக்கு மாறாதவைகளாய் இருக்கிறது. அவர் தருகிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிற தயவுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. இந்த ஆராதனையிலும் எந்த நிலைமையிலே நாம் கடந்து வந்திருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு செய்திருக்கிறதான நன்மைகளுக்கு பதிலாக உள்ள நிறைந்த ஸ்தோத்திர பலிகளோடு கூட, நன்றி பலிகளோடு கூட தேவனாகிய கர்த்தரை நாம் உயர்த்தும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவராகிய கர்த்தர் நீ எதிர்பார்க்கிறதான பெரிய விடுதலையும் சமாதானத்தையும் பாதுகாப்பையும் ஆண்டவராகிய கர்த்தர் உனக்கு தந்தரல. அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார்.
இந்த 7ஆம் மாதத்திலும் ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய பரிபூர்ண கிருபையினாலும் தம்முடைய பரிபூர்ண பலத்தினாலும் உன்னை இடைக்கட்டி ஆண்டவராகிய கர்த்தர் ஆமென் அவருக்கு சாட்சியாக ஆமென் இந்த மாதத்திலும் இந்த நாளிலும் உன்னை நிலைநிறுத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசித்த எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம். Majesty, worship His Majesty. Unto Jesus be your glory, power and praise. Majesty, kingdom authority flows from His throne unto His own, His anthem raise. So exalt, lift up on high the name of Jesus. Magnify, come glorify Christ Jesus the King. Majesty, worship His Majesty. Jesus who died, now glorified, King of all kings. Yesu நாமம் மேலானதே, உயர்த்திடுவோம். வாருங்கள், உயர்த்திடுங்கள் இயேசு ராஜனை. மாட்சிமை தொழுவோம் அவர் மாட்சிமை. மரித்தாரவர் மகிமை நீரை ராஜா இன்றே. மரித்தாரவர் மகிமை நீரை ராஜா இன்றே. புதிய மாதத்திலும் ஆண்டவராகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் அவருக்கு சித்தமான முறையில் நம்மை உருவாக்கவும், நம்மை பலப்படுத்தவும், நம்மை பயன்படுத்தவும் எல்லாரும் கர்த்தருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து ஆண்டவர் எல்லாரும் ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடும் நிரந்தரமாய். உயிருள்ள திருபலியாய் உடலை படைக்கின்றே. உள்ளம் தந்துவிட்டே உயிருள்ள திருபலியாய் உடலை படைக்கின்றே. உள்ளம் தந்துவிட்டே. தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடும் நிரந்தரமாய். சொல்லுங்க. தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடும் நிரந்தரமாய். ஜீசஸ் ஹல்லேலூயா. மீதியான எல்லா பகுதிகளையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். சகல மகிமைக்கும் கனத்திற்கும் துதிக்கும்
பாத்திராயிருக்கிற எங்கள் தேவன், தொடர்ந்து நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவெளியிலும் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறதான உங்கள் எல்லாரையும் ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய பரலோக நன்மைகளினாலே நிரப்ப அவர் போதுமானவராக இருக்கிறார். அவருடைய ஆச்சரியமான கிருபையினாலே கடந்த 6 மாதங்கள் தேவன் நம்ம எல்லாரையும் அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வந்தார். குறிப்பாக கடந்த 3 மாதங்களிலே ஏற்பட்டிருக்கிறதான இந்த கொள்ளை நோயின் தாக்கங்களின் மத்தியிலும் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அவருடைய சிட்டையின் மறைவிலே மூடி பாதுகாத்து வந்த கிருபைக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு விவாக அறிக்கை. நமது சபையை சார்ந்த திரு சார்ல்ஸ், திருமதி அமலா, அவருடைய குமாரன் ஜான் பெஸ்லிக்கும், அதே போல் திரு அமிர்தராஜ், திருமதி ஜாஸ்மின் சொர்ணபாய், அவருடைய குமாரத்தி ஜெமிமா கிறிஸ்துலைட்டுக்கும் பெரியோர்களால் விவாகம் நிச்சயிக்கப்பட்டு நம்முடைய சபையில் வருகிற 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு இவருடைய விவாகம் நடைபெற இருக்கிறது. இவர்கள் 2 பேரையும் விவாகத்தில் இணைக்கக்கூடாத நியாயமான காரணங்கள் இருக்குமென்றால் அதை சபையார் தகுந்த முறையிலே தெரியப்படுத்தும்படி அன்பாய் கேட்கிறேன். இது சபைக்கு அறிவிக்கப்படும் முதல் 3 அறிக்கைகளாகும். கடந்த வாரத்திலே நான் சொன்னது போல கடந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்கும் 50 நாட்கள் சிறப்பு ஜெபங்கள் நம்முடைய இந்திய தேசம் முழுவதும் உள்ளதான எல்லா திருச்சபைகளிலும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தினந்தோறும் மாலை 6 மணி முதல் 7 மணி வரைக்கும் நீங்கள் குடும்பமாக உங்கள் வீடுகளிலே இருந்து இந்த 50 நாட்கள் அந்த சிறப்பு ஜெபத்தை ஏறெடுக்க உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கென அந்த 5 விதமான ஜெப குறிப்புகளை உங்களுக்கு ஏற்கனவே நான் அனுப்பியிருக்கிறேன். அந்த ஜெப குறிப்பை வைத்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்க உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் எல்லா சபைகளும் 24 மணி நேர சங்கிலி ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும் என்கிறதான ஒரு நிலையிலே நம்முடைய சபைக்கு இந்த மாதம் 28ஆம் தேதி காலை 6 மணி முதல் 29ஆம் தேதி காலை 6 மணி வரைக்கும் 24 மணி நேரம் ஜெபிக்க நம்முடைய சபைக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அநேகர் நீங்கள் ஜெபிக்கிற நேரம் கொடுத்திருக்கிறீர்கள். எனவே மறவாமல் அந்த 28ஆம் தேதி காலை 6 மணி முதல் 29ஆம் தேதி காலை 6 மணி வரைக்கும் இருக்கிறதான அந்த சங்கிலி தொடர் ஜெபத்திலையும் நீங்கள் அதே ஜெப குறிப்புகளை வைத்து ஆமென் ஒவ்வொருவரும் 15 நிமிடங்கள் வாரத்தோடு ஜெபிக்க உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் நம்முடைய தேசத்திலும் மற்ற எல்லா தேசங்களிலும் உள்ளதான கொள்ளை நோயின் தாக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் முற்றிலுமாய் மாற்றி போட்டு ஆண்டவர் தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிட்டு இந்த கடைசி நாட்களிலே அவர் சொன்னபடியே பெரிய ஒரு எழுப்புதலை ஆண்டவர் கட்டளையிட விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவருடைய சமத்தில் உறுதியாய் ஜெபத்திலே நாம் தரித்திருப்போம். ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா. இந்த 7ஆம் மாதத்திலே கர்த்தர் நமக்கு தந்ததான அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள ஜெப நிலைமையிலே நாம் காத்திருப்போம். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 2 Corinthians chapter 12 verse 9. அதனுடைய முதல் பகுதியை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். மறுபடியும் வாசிப்போம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். கண்ணிலும் மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் தந்த இந்த வாக்கு தத்தத்தை தேவன் நம்ம எல்லாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் சபையிலும் தேசத்திலும் ஆண்டவர் நிறைவேற்ற ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். வாக்கு மாறாத தேவனே, வார்த்தையிலே உண்மை உள்ளவரே, நேற்று மென்று மாறாத எங்கள் தேவாதி தேவனே, இம்மட்டும் ஆச்சரியமாக எங்களை வழிநடத்தி இந்த 7ஆம் மாதத்திலே பிரவேசிக்க செய்த தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலும் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறதான ஆண்டவரே
உம்முடைய மன்னாவை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து அதை எங்களுக்கு பிட்டு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பு உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாளிலும் நீர் தந்த உம்முடைய வார்த்தையை ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையாய் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளவும், சத்தியத்தை கைக்கொள்ளும் செம்மையான ஆண்டவரே இருதயத்தை பெற்றுக்கொள்ளவும் தேவரீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. நீர் எங்களோடு கூட பேச இந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் ஒவ்வொரு தனிப்பட்ட உள்ளங்களோடும் ஒவ்வொரு குடும்பங்களோடும் ஆண்டவரே சம்பூர்ணமாய் விளங்க தாழ்த்தி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த பவுல் அவரோடு கூட பர்னபாவும் அவர்கள் லீஸ்திரா பட்டணத்திலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தான நேரத்திலே அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து வந்ததான யூதர்கள் அங்கு உள்ளதான ஜனங்களை குழப்பி பவுலை அவர்கள் கல்லெறிந்து கொல்லத்தக்கதாக அவன் மேலே கல்லெறிந்து அவனை குற்றுயிராய் விட்டுவிட்டு போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த நேரத்தில் பரிசுத்த பவுல் தன்னுடைய உள்ளான மனுஷனிலே தான் பெற்றுக்கொண்டதான அந்த மேன்மையான உன்னத அனுபவங்களை இந்த 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தின் துவக்கத்திலே அவன் பகிர்ந்து கொள்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். 2 முதல் 5 வரைக்கும் உள்ளதான வசனங்களிலே அந்த உன்னத அனுபவத்தை குறித்து அவன் அங்கே சொல்லுகிறான். அதோடு கூட 7ஆம் வசனத்திலே தன்னுடைய சரீரத்திலே காணப்பட்டதான பலவீனத்தை குறித்தும் அவன் அங்கே குறிப்பிடுவதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆமென். ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில் தந்த இந்த உன்னத அனுபவங்களை குறித்து தான் மேன்மை பாராட்டாதபடிக்கு, பெருமைப்படாதபடிக்கு, ஆமென், கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி இருக்க முடியாக, ஆமென், தன்னுடைய சரீரத்தில் ஆமென் தேவனால் அனுமதிக்கப்பட்டிருந்ததான அந்த சரீர பலவீனத்தை குறித்து அவன் ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபம் பண்ணுவதை நாம் பார்க்கிறோம். அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம். ஆமென். 3 முறை அந்த பலவீனம் நீங்கும்படியாக அவன் ஆண்டவர் நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். அவன் செய்த ஜெபத்திற்கு ஆண்டவர் கொடுத்த பதிலைத்தான் இந்த 9ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆமென். அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்க, அதற்கு அவர் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆமென் பவுல் ஆண்டவர் நோக்கி செய்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவனுக்கு பதில் கொடுக்க அவர் சித்தமானார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த காலவெளியிலும் இந்த 7ஆம் மாதத்தில் ஆமென் எப்படிப்பட்ட கேள்விகளோடும் எதிர்பார்ப்போடும் ஆமென் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆமென் ஜெபத்தோடு நாம் காத்திருக்கிறோமோ, இன்றைக்கும் அவர் நம்முடைய விண்ணப்பங்களை ஆமென் கேட்டு அற்புதம் செய்ய அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பவுலுடைய ஜெபத்தை கேட்டு 3 முறை அவன் ஜெபித்தான். ஒரே காரியத்துக்காக 3 முறை ஜெபித்தான். ஹல்லேலூயா. ஆமென். ஒருவேளை ஒரே காரியத்துக்காக பல நாட்களாக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆமென். இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் தருகிறதான ஒரு பதில் ஆமென் பவுலுக்கு கொடுத்ததை போல அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். இந்த வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவராகிய கர்த்தர் ஆமென் அவர் கிருபையின் தேவனாக ஆமென் நம்மை பலப்படுத்தும் ஆண்டவராக தம்மை வெளிப்படுத்துவதை பவுல் இங்கே சுட்டி காண்பிப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்தினுடைய அடிப்படையில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆமென் எப்படிப்பட்ட தம்முடைய கிருபைகளையும் தந்து தம்முடைய பலத்தினாலே நம்மை இடைக்கட்டுகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை ஆமென் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்திலே யாக்கோபனுடைய ஆமென் சரித்திரத்திலிருந்து சில காரியத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆமென். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வரைக்கும் உள்ளதான வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே யாக்கோபு ஆண்டவர் நோக்கி தேவனுடைய கிருபையும் பலனையும் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் செய்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் ஆண்டவர் நோக்கி செய்த ஆமென் அந்த விண்ணப்பத்தினுடைய காரணம் 27ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். யாக்கோபை
தன் தகப்பன் ஆசீர்வதித்ததன் நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகி யாக்கோபை கொண்டு போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லி கொண்டான். ஹல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். யாக்கோபு ஆண்டவர் நோக்கி ஆமேன் தேவன் தம்முடைய கிருபையும் தம்முடைய பலனையும் ஆமேன் தனக்கு கட்டளையிட வேண்டும் என்று அவன் ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுவதற்கு உள்ளதான காரணம் ஆமேன் சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆமேன் அவனுடைய சகோதரனாகிய ஏசா வஞ்சகமாக தன்னுடைய இருதயத்திலே ஆமேன் யாக்கோபை, தன்னுடைய சகோதரனாகிய யாக்கோபை பழித்திருக்கும் விதமாக ஒரு நாள் நிச்சயமாக என் சகோதரனாகி யாக்கோபை நான் கொன்று போடுவேன் என்று அவன் உள்ளத்திலே செய்ததான அந்த தீர்மானம் இப்பொழுது 20 ஆண்டுகள் கழித்து தன்னுடைய மாமனாருடைய வீட்டிலிருந்து தகப்பன் வீட்டிற்கு வருகிறதான வழியிலே ஆமேன், தகப்பன் வீட்டிற்கு சமீபமாய் வருகிறதான வழியிலே ஆமேன் அவனுடைய மூத்த சகோதரனாகிய ஏசா 400 பேரோடு கூட ஆமேன் தன்னை எதிர்கொள்ள வருகிறான்ங்கிறதான செய்தி கேள்விப்பட்ட பொழுது ஆமேன் யாக்கோபருக்கு ஆமேன் பழைய சம்பவங்கள் எல்லாம் நினைவுக்கு வந்து விட்டது. 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக தன்னுடைய சகோதரன் ஆமேன் செய்ததான அந்த பழித்திருக்கும் அந்த எண்ணம் ஆமேன் அந்த எண்ணத்தோடு கூட அவன் தன்னை எதிர்கொள்ள வருகிறான் என்பதை அறிந்து ஆமேன் செய்வதறியாது திகைத்து அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலைமையில் அந்த யாப்போக்கு நதியை கடக்கிறதான நிலையிலே அவன் கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் செய்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஒரு ஆமேன் சொல்லுவோம், சத்தம் ஒரு ஆமேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் தம்முடைய கிருபையும் தம்முடைய பலனையும் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுவதற்கு நாம் உண்மையாய் ஆண்டவர் நோக்கி கூப்பிட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறதான யாவருக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? சமீபமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் ஆமீன் ஒரு நாளிலே அவன் தன்னுடைய சகோதரனை ஏமாற்றினான், தன்னுடைய தகப்பனை ஏமாற்றினான். ஆமீன் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஆமீன் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தி ஆமீன் தேவன் தம்முடைய கிருபையின் தன்னுடைய பலனை நிறைவாய் தனக்கு தந்தரல வேண்டும், தான் சந்திக்கிறதான இந்த இக்கட்டான சூழலிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி பாரத்தோடு கூட அவன் விண்ணப்பம் செய்ய தன்னை ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலும் இந்த 7ஆம் மாதத்தில் ஆமீன் கடந்து வந்திருக்கிறதான ஒவ்வொருவரும் ஆமீன் ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் செய்ய ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க எவ்வளவு வாஞ்சிய உள்ளவர்களாய் நாம் காணப்பட்டிருக்கிறோம் என்பதை ஆண்டவராய் கர்த்தர் அறிகிறார். ஹல்லேலூயா. இந்த யாக்கோபு ஜெபத்தில் செய்ததான ஆமீன் சில காரியங்களை மாத்திரம் ஒரு 4 காரியங்களை மாத்திரம் நாம் சிந்தித்து நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த 32ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 23ஆம் வசனத்தில் ஆமீன் முதல் பகுதியில் நாம் பார்க்கிறோம் ஆமீன் அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். ஹல்லேலூயா. ஆமீன். இந்த யாக்கோபு செய்த முதல் காரியம் ஆமீன் ஆண்டவர் நோக்கி ஜபிக்கிறதான தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிறதான முதல் காரியம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு என்ன செய்யணும்? முற்றிலுமாய் அப்புறப்படுத்தி போட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வசனம் சொல்லுகிறேன். 2 நாளாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஆமீன் அந்த வசனத்தினுடைய துவக்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆமீன் என் நாமம் தரிப்பிக்கப்பட்டதான என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஆமீன் ஜெபம் பண்ணி ஆமீன் அதில் ஒரு முக்கியமான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தை? தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினாள். ஹல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் செய்கிறதான தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமே ஆனால் ஆண்டவரிடத்திலிருந்து ஒருபோதும் நம் பதிலை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமீன். இந்த புதிய மாதத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறதான ஆமீன் தேவ ஜனமாகி நாம் அறிந்து கொள்ள வேண்டியதான காரியம் ஆமீன் கர்த்தருடைய சமூகத்துக்கு நாம் போவதற்கு முன்பதாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம போகும் பொழுது ஆமீன் முதலாவது யாக்கோபு செய்ததை போல ஆமீன் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் அப்புறப்படுத்த, அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு அப்புறப்படுத்தும் பொழுதுதான் ஆமீன் நம்மை சுத்திகரிக்கும் பொழுதுதான்
ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு பதில் செய்ய இன்றைக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோம். நினிவே பட்டணத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். நினிவே பட்டணத்தார் ஆமென் ஆண்டவருக்கு விரோதமான காரியம் செய்தார்கள். அந்த தேசத்தினுடைய அக்கிரம் வானபரிந்து என்ன செய்து எட்டினது. எனவே அந்த தேசத்தை அழிப்பதற்கு ஆண்டவர் சித்தமானார். தம்முடைய ஊழியக்காரனாகிய யோனாவை அங்கே அனுப்பி வைத்து தம்முடைய வார்த்தையை கூறும்படி சொன்னார். ஆமென். யோனாவின் மூலமாக சொல்லப்பட்டதான கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதான ஆமென் அந்த நினிவே பட்டணத்தார் எல்லாரும் என்ன செய்தார்களாம்? ஆமென். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு அப்புறப்படுத்தி தங்களை தாழ்த்தி ஆமென் ரெட்டெடுத்தி உபவாசம் பண்ணினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த 10ஆம் வசனத்தை போடுங்க, வெர்ஸ் 10. ஆமென். யோனா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆமென். கிருபையின் தேவன், நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர், அவர் செய்த காரியம் என்ன? ஆமென். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். பாருங்க, கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நாம் செய்யும் பொழுதுதான் ஆண்டவர் தம்முடைய கிருபையை நம்முடைய வாழ்க்கையிலே ஆமென் நிறைவாய் கட்டளையிட அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நினிவே தேசத்தின் ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் ஆண்டவர் நோக்கி உண்மையாய் மனம் திரும்பினதை ஆமென் அந்த உண்மையை பார்த்த ஆண்டவர் ஹல்லேலூயா தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று ஆண்டவராகிய கர்த்தர் கண்ட பொழுது தம்முடைய கிருபை அந்த தேசத்தின் மேலே கட்டளையிடுவதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த காலவெளியில் இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவஜனமே, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், பேச்சுக்கள், சிந்தைகள், செயல்கள் எவைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டிருந்தாலும் இந்த 7ஆம் மாதத்தில் எல்லாவற்றையும் நம்மை விட்டு அப்புறப்படுத்தி ஆண்டவர் நோக்கி உண்மையாய் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே ஆமென் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து தம்முடைய கிருபையும் தம்முடைய பலனையும் நமக்கு நிறைவாய் தந்தரல அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம், சத்தம் ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. யாக்கோபு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்தான்? அவன் அப்புறப்படுத்தினான். ஹல்லேலூயா. 2வதாக பார்க்கிறோம், ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை போடுங்க. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். ஹல்லேலூயா. ஆமென். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். ஆமென். he was left alone. ஆமென். பாருங்க, என்றைக்கு ஆமென் எனக்கு எல்லாம் இருக்கு, சூழ்நிலை எல்லாம் எனக்கு சாதகமாக இருக்கிறது என்று நாம் நினைக்கிறோமோ அன்றைக்கு ஆண்டவரிடத்திலிருந்து எந்த பதிலும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. என்றைக்கு என் தேவனும் நானும் என்கிறதான ஒரு நிலையில் ஹல்லேலூயா ஆமென் யாக்கோபு என்ன செய்தான்? பிந்தி தனித்திருந்தான். ஆண்டவருக்காக தனித்து அவன் காத்திருந்தான். ஹல்லேலூயா. ஆமென். இந்த கோவிட்-19 ஆமென் முக்கியமான ஒரு காரியமே என்னது? தனித்திரு. என்ன தனித்திருந்தால் வைரஸ் என்ன செய்யாது, யாருக்கும் பரவாது அப்படின்னு என்ன அரசாங்கம் நமக்கு சொல்லியிருக்கு இல்லையா? ஆமென். அதே போல் இங்கே நான் பார்க்கிறோம், யாக்கோபு என்ன செய்தான்? தனித்திருந்தான், பிந்தி தனித்திருந்தான். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் ஆமென் இந்த உன்னத அனுபவத்தை ஆமென் அவரும் ஆமென் கை கொண்டவராக காணப்பட்டார், நமக்கு முன்மாதிரியாக. ஹல்லேலூயா. 23ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார். ஹல்லேலூயா. இயேசுவினுடைய ஊழியத்தில் நாம் பார்க்கிறோம், எப்பொழுதும் திரள் கூட்ட ஜனங்கள் அவர் என்ன செய்தார்கள்? பின்பற்றினார்கள். அற்புதத்திற்காக ஆமென், அதிசயங்களுக்காக ஆமென், அவர் செய்கிறதான அடையாளங்களுக்காக பார்க்கும்படியாக திரள் கூட்ட ஜனங்கள் ஆமென் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போன இடமெல்லாம் என்ன செய்தார்கள்? அவரை பின்பற்றினார்கள். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் பிதாவை நோக்கி ஜெபம் செய்வதற்கு ஆமென் அவர் ஆமென் தம்மை தாமே தனிமைப்படுத்தி கொண்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் பாருங்க, லூக்கா 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவரோ வனாந்திரத்தில் தனித்து
தனித்து போய் என்ன செய்தார்? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் நோக்கி உண்மையாய் உறுதியாய் ஜெபிக்கிறதான தேவ பிள்ளையை ஆண்டவர் ஒரு நாளும் மறந்து போகிறவர் அல்ல. அல்லேலூயா. ஆமென். ஒரு நாள் அவர்களை கைவிடுகிறவர் அல்ல. ஆமென். தனித்து ஆண்டவருடைய சமத்தில் உண்மையாய் உறுதியாய் அவரை பற்றி கொள்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கும் தம்முடைய கிருபையும் தம்முடைய பலனையும் கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம், சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொன்னதான ஒரு காரியம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி என்ன செய்? ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிறதான உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு என்ன செய்வார்? பதிலளிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த 7ஆம் மாதத்தில் ஆமென் கரங்களை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே உம்மோடு கூட ஆண்டவரே தனித்து நாங்கள் ஆமென் காத்திருக்கிறதான ஆண்டவரே அந்த உன்னத அனுபவத்தை இந்த மாதத்தில் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருது. ஹல்லேலூயா. உம்மோடு செலவிடோ ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடோ ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. ஆண்டவரோடு கூட தனித்து நேரம் செலவழிக்கிறதான ஒரு தேவப்பிள்ளை ஆண்டவராய் கர்த்தர் தம்முடைய கிருபையை கட்டளையிட்டு அவனை பலமானாய் மாற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம், சத்தம் ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது ஆமென், அங்கே யாக்கோபு ஆண்டவரோடு கூட எப்படி ஜெபம் பண்ணான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. போராடி ஜெபம் பண்ணான். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, அந்த 24ஆம் வசனத்தினுடைய பின் பகுதியில் ஆமென், அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி, அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம், அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால் அவரோட போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்தை என்ன செய்து? சுளுக்கிட்டு. ஹல்லேலூயா. அப்படின்னா யாக்கோபு ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஆமென், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி தனிமைப்பட்டு மாத்திரம் ஜெபிக்கலை. ஆமென். ஆண்டவரோடு என்ன செய்தானா? போராடி ஜெபம் பண்ணினான். ஹல்லேலூயா. போராடி ஜெபம் பண்ணுறது. எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்திற்கான பதில் கிடைக்கும் வரைக்கும் விடாமல் உறுதியோடு கூட ஆமென் போராடி ஜெபிக்கிறதான ஒரு ஜெபம். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். 26ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆமென். 26ஆம் வசனத்தில் நம்ம ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறாரு, எப்பா நான் போகட்டும், பொழுது விடுகிறது, என்னை விட்டுவிடு என்று. ஆனால் அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பாருங்க, ஒரு உறுதி உள்ள ஒரு ஜெபம். ஆமென். ஆண்டவர் தனக்கு பதில் கொடுக்கும் வரைக்கும் ஆமென், என்ன காரியத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஆமென் நாம் ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஆமென் நாம் உறுதியோடு கூட ஆண்டவர் நோக்கி ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். குறிப்பாக முழு உலகத்திலும் கடந்த 3 மாதங்கள் இந்த கொள்ளை நோயின் தாக்குதல் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே போகிறது. நம்முடைய தேசத்தில் ஆமென் மிகவும் ஆமென் மோசமான நிலையில் கடந்து சென்று கொண்டிருக்கிறதான நேரத்தில் ஆமென் எல்லாருடைய ஆமென் வாஞ்சையும் என்ன நினைக்கிறீங்க? சீக்கிரத்தில் இந்த கொள்ளை நோயின் தாக்குதலிருந்து நம்ம எல்லாரும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று நிச்சயமாகவே ஆண்டவர் நோக்கி உண்மையாய் உறுதியாய் ஜெபிக்கிறதான ஆமென் தேவப்பிள்ளையினுடைய ஆமென் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த கொள்ளை நோய்க்கு ஒரு முடிவை கட்டளையிட அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். யாக்கோபு எந்த காரியத்திற்காக ஆண்டவர் நோக்கி போராடி ஜெபித்தானோ ஆமென் அந்த நோக்கம் அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுது என்று நாம் பார்க்கிறோம்.
ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படியாவது தன்னை ஆசீர்வதிக்க வேண்டும், எப்படியாவது தம்முடைய கிருபையை தனக்கு தந்து தம்முடைய உன்னத பலத்தினாலே தன்னை இடைக்கட்டி தன்னை எதிர்கொண்டு வருகிறதான் 400 பேரோடு கூட தன்னை எதிர்கொண்டு வருகிறதான தன்னுடைய சகோதரனை மேற்கொள்ளுவதற்கு தேவ பலனை அவன் நாடினான், தேவ கிருபை அவன் நாடினான். ஹல்லேலூயா. அந்த காரியத்தில் உறுதியாய் அவன் ஆண்டவர் நோக்கி ஜெபித்தாண்டு நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த 7ஆம் மாதத்தில் ஆமென், நீங்களும் நானும் ஒரு உண்மை உள்ள ஒரு உறுதி உள்ள ஜெபத்தை ஆண்டவருடைய சமத்தில் போராடி ஜெபிக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களாக இருப்போமே ஆனால் ஆமென், ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையாய் நாம் செய்கிறதான ஆமென் அந்த ஜெபம் நிச்சயமாகவே ஆமென் நம்முடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தில் மட்டுமல்ல, நம்முடைய தேசத்திலும் பெரிய காரியங்களை செய்யும். ஒரு ஆமேன் சொல்லுங்க, சத்தம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஏனோ தானோ ஒன்று கடமைக்கான ஒரு ஜெபம் ஆமென் செய்கிறவர்களாய் நாங்கள் காணப்படாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உண்மையாய் உறுதியாய் நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கும் வரைக்கும் ஆண்டவரே உண்மையாய் ஜெபிக்கும் இருதயத்தை எங்களுக்கு தாரும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்போமா? ஆமென். 4ஆவதாக இந்த யாக்கோபு செய்ததான ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை போடுங்க. அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார், அதற்கு யாக்கோபு என்றான். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் நினைக்கிறேன் இந்த யாக்கோபு செய்த எல்லா காரியங்களையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருந்திருப்பார் இல்லையா? இவன் அந்த யாப்போக்கு நதியிலே தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தும் பொழுது, தனிமைப்படுத்தும் பொழுது, அது மட்டும் இல்லை ஆண்டவரோடு கூட போராடி ஆண்டவர் எப்படியாவது தன்னை ஆசீர்வதிக்க வேண்டும், தன்னுடைய சகோதரனை நான் மேற்கொள்ள வேண்டும், அதற்கு தேவ கிருபை தேவ பலன் வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி போராடி ஜெபிக்கும் பொழுது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த ஆண்டவராகிய கர்த்தர் ஆமென் அவனுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்க ஆண்டவர் சித்தமானார். ஆனால் அதற்கு முன்பதாக ஆண்டவர் ஒரு காரியம் செய்ய நினைத்தார். என்ன காரியம்? அவனுக்குள்ளே இன்னும் ஒரு மாற்றம் என்ன செய்யணும்? உண்டாகணும். ஹல்லேலூயா. ஆமென். அதான் ஆண்டவர் அவனை பார்த்து என்ன செய்தார்? உன் பேர் என்ன என்று கேட்டார். ஹல்லேலூயா. இது ஒரு சாதாரண ஒரு கேள்வியைப் போல நமக்கு தோன்றலாம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் இதே கேள்வியை ஆமென் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களில் ஆமென் அவனை பெற்ற தகப்பனாகிய ஈசாக்கு கேட்டார். ஆமென். அப்போ அவன் தகப்பனாகிய ஈசாக்கிற்கு ஆமென் கண் சரியாக தெரியாமல் இருள் அடைந்திருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். கண் தெரியாத தன்னுடைய தகப்பனை என்ன செய்தா? 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏமாற்றினான். ஆமென். தகப்பன் இதே கேள்வியை கேட்கும் பொழுது, நான் உம்முடைய மூத்த மகனாகிய ஏசா என்று வாய் கூசாமல் பொய் சொன்னான். ஹல்லேலூயா. பொய் சொல்லாத இருப்பாயாக என்று ஆண்டவர் வேதத்தில் நமக்கு பிரமாணம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். 4ஆவதாக ரொம்ப முக்கியமாக ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய சமத்தில் ஆமென் நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்களை நாம் அறிக்கை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி என்றால் நாம் இருக்கிற வண்ணமாக ஆண்டவருடைய சமத்தில் நம்மை அறிக்கை செய்து ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய பூரணமான கிருபையும் பூரணமான பலனையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக தன்னை பெற்ற தகப்பன் கேட்ட இதே கேள்விற்கு ஆமென் பொய்யாக பதில் சொன்னதான யாக்கோபுக்கு இப்பொழுது தன்னை தாயின் கருவிலே உண்டாக்கின பரலோகத்தின் தேவனுக்கு முன்பதாக அவனால் பொய் சொல்ல முடியல. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. சர்வமும் அவருக்கு முன்பதாக எப்படி இருக்குதான்? வெளிரங்கமாக இருக்குதான், நிர்வாணமாக இருக்குதான். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பதாக நம்ம எதை என்ன செய்ய முடியாது? மறைக்கவும் முடியாது, இல்லை என்று மறுக்கவும் என்ன செய்யாது? முடியாது. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க. நாம் இருக்கிற வண்ணமாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அறிக்கை செய்து ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பூரணமான கிருபையின் ஆசீர்வாதங்களினாலே, பூரணமான தம்முடைய உன்னத பலத்தினாலே ஆண்டவர் நம்மை இடைக்கட்டி நம்மை ஆசீர்வதிக்க
அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அங்கே சொல்லியிருக்கிறதான ஒரு காரியம் என்ன சொல்லியிருக்கிறார்? அங்கே உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எஸ் ஃபார் எஸ், நோ ஃபார் நோ. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் எஸ்ன்னு சொல்கிறதுனால ஆமேன் உங்களுக்கு தீமை நடக்கக்கூடியதாக இருந்தாலும், அல்லது நோன்னு சொல்கிறதுனால ஆமேன் உங்களுக்கு தீமை நடக்கக்கூடியதாக இருந்தாலும், அல்லது அந்த காரியத்தினால உங்களுக்கு ஆமேன் நஷ்டம் ஏற்படுவதான சூழ்நிலை காணப்பட்டிருந்தாலும், வேதத்தின் பிரகாரம் ஆமேன் ஆண்டவராகிய கர்த்தருடைய சத்தியத்தை அப்படியே நாம் கை கொண்டு ஆமேன் தேவனுடைய சமூகத்தில் உண்மையை பேசுகிறவர்களாக நம்மை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே ஆமேன் தம்முடைய கிருபையும் தம்முடைய பலனையும் இந்த 7ஆம் மாதத்தில் பரிபூர்ணமாய் நமக்கு தந்தரல அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமேன். ஆண்டவர் யாக்கோபினிடத்தில் எதிர்பார்த்த பிரகாரம் ஆமேன் யாக்கோபு தன்னை முற்றிலுமாய் அறிக்கை செய்த பொழுது ஆண்டவரும் அவனை அங்கே என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். ஒரு ஆமேன் சொல்லுங்க, சத்தம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. 29ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில் நாம் பார்க்கிறோம், அங்கே அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அடுத்த அதிகாரத்தில் 33ஆம் அதிகாரத்தில் அவனுடைய சகோதரனாகிய ஏசாவை அவன் சந்திக்கிறதான நேரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் அங்கே ஒரு பெரிய ஒரு விடுதலையும் ஒரு சமாதானத்தையும் ஒரு பாதுகாப்பையும் அவனுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நம்மை சுற்றிலும் நெருக்கி இருக்கிறதான ஆமேன் இந்த நெருக்கமான சூழ்நிலைகள், இந்த கொள்ளை நோயின் தாக்குதலினால் ஏற்பட்டிருக்கிறதான சூழ்நிலைமையிலே ஆமேன் ஆண்டவராகிய கர்த்தருடைய கிருபையை எதிர்பார்த்து தேவன் ஒருவர் மட்டுமே நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் செய்ய முடியும் என்கிறதான விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் நிச்சயமாகவே ஆமேன் நம்ம எல்லாருடைய வாஞ்சையின்படியே சீக்கிரத்தில் ஆமேன் தேசத்திலும் தேசங்களிலும் ஆண்டவர் பெரிய ஒரு விடுதலையும் சமாதானத்தையும் பாதுகாப்பையும் யாக்கோபுக்கு கட்டளையிட்டது போல நமக்கும் கட்டளையிட அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கண்ணில் மூடி எல்லாரும் நாம் ஜெபம் பண்ணுவோமாக. எல்லாரும் ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போமாக. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன தம்முடைய வார்த்தையின்படி ஹல்லேலூயா. எப்படி பரிசுத்த பவுலினுடைய ஆமேன் சரீரத்தில் காணப்பட்டதான அந்த பலவீனத்தின் நிமித்தம் ஆமேன் பல முறை ஆண்டவர் நோக்கி 3 தடவைக்கு மேலாக ஆண்டவர் நோக்கி அவன் ஜெபம் பண்ணின பொழுதும் ஆண்டவர் அவனுக்கு சொன்ன ஆறுதலான ஒரு பதில், என் கிருபை உனக்கு போதும், என்னுடைய பலன் உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னாரே. அதே போல ஆமேன் யாக்கோபு தனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே ஆமேன் தன்னுடைய சகோதரன் பழித்திருக்கும் எண்ணத்தோடு கூட தன்னை எதிர்கொண்டு வருகிறான் என்கிறதான ஒரு சூழ்நிலைமையில் 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக சகோதரன் தன்னுடைய உள்ளத்தில் செய்ததான அந்த பழித்திருக்கும் தீர்மானம் இப்பொழுது யாக்கோபுக்கு மிகவும் பேர் ஆபத்தாக வந்ததான சூழ்நிலைமையில் ஆமேன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் அப்புறப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனுக்காக தனித்து காத்திருந்து, அது மட்டும் இல்லை ஆமேன் ஆண்டவர் நோக்கி போராடி ஆமேன் தன்னுடைய ஜெபத்தில் எந்த காரியத்துக்காக ஜெபித்தானோ அந்த காரியத்தில் பதில் கிடைக்கும் வரைக்கும் அவன் உறுதியாய் ஆண்டவரை பற்றி கொண்டிருந்தானே. அது மட்டும் இல்லை, கர்த்தர் அவனில் எதிர்பார்த்த பிரகாரம் ஆமேன் தன்னுடைய உள்ளான மனுஷனில் காணப்பட்டிருந்ததான தேவனுக்கு பிரியமில்லாத குறைகள் எல்லாவற்றையும் அவன் அறிக்கை செய்து தன்னை முற்றிலுமாய் தாழ்த்தி சமர்ப்பித்த பொழுது, உண்மை உள்ள இருதயத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்த பொழுது ஆண்டவர் அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அந்த நாளிலே அவனுடைய வாஞ்சியின்படியே ஒரு பெரிய ஒரு விடுதலையும் சமாதானத்தையும் பாதுகாப்பையும் அவனுக்கு தந்து அவனுடைய சகோதரனை ஆண்டவர் மேற்கொள்ள செய்தாரே. ஆமேன். இந்த வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கான ஒவ்வொருவரும் ஒரு புதிய தீர்மானத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போமாக. எல்லாரும் ஒரு மனப்பட்ட ஆண்டவரை நோக்கி, பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டே எனக்கே நீ சொந்தம், பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டே எனக்கே நீ சொந்தம், பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன்
எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கோ. சொல்லுங்க அவரை பார்த்து, பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கோ. எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, தம்முடைய வார்த்தையில் உண்மையுள்ள தேவன், தம்முடைய செயல்களில் உண்மையுள்ள தேவன், தம்முடைய கிரியைகளில் உண்மையுள்ள தேவன் இந்த மாதத்திலும் அவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைகளை தியானித்து புதிய தீர்மானத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் தங்களை அறிக்கை செய்து அர்ப்பணித்திருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் தம்முடைய புதிய கிருபையும் புதிய பலனையும் தந்து ஆமென் தேவன் நமக்குள்ளே பெரிய காரியங்களை செய்ய முடியும். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக பிதாவே, அன்பின் தேவனே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 7ஆம் மாதத்திலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்து இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே வந்து உம்மை ஆராதிக்க, மகிமைப்படுத்த, போற்ற, பாட, துதிக்க தேவன் செய்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட இடைப்பட்ட கிருபைக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களும் ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் நாங்கள் அப்புறப்படுத்தி போட்டு ஒவ்வொரு நாளும் உமக்காக உம்முடைய சமூகத்தில் தனித்து நாங்கள் காத்திருக்க. ஆமீன். அது மட்டும் இல்லை, ஆமீன், உம்மோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஏறெடுக்கிறதான ஆண்டவரே ஜெபத்தில் உண்மையாய் உறுதியாய் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு வேண்டி கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வரும் பொழுது பரிசுத்த உள்ளத்தோடு கூட தேவனுக்கு பிரியமில்லாத குறைகள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து உண்மை உள்ள இதயத்தோடு கூட உம்மை நோக்கி பார்க்க தேவன் எங்கள் எல்லாருக்கும் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட தீர்மானத்தோடு கூட கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறதான எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த நாளிலே அற்புதம் செய்வீராக, அதிசயத்தை விளங்க பண்ணுவீராக. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய பரிபூர்ணமான கிருபைகள், உம்முடைய பரிபூர்ணமான உம்முடைய உன்னத பலன் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழி நடத்தட்டும். துதிகன மகிமை எல்லாவற்றும் உமக்கு ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இப்பொழுதும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுடைய சமாதானமும் கிருபையும் அன்பும் ஐக்கியமும் நம் யாவரோடும் பூமியிலுள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.